எஸ்ஐஆர் வந்து நம்ம வந்து கூட்டணியில இருக்கோம், பாஜக கூட்டணியில இருக்கோம், ஆதரிக்கிறோம். பட் இதை தவிர்த்து வந்து திமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், யாரும் வந்து இல்லை, உங்களுடைய கேள்வி வந்து நான் முழுமையா புரிஞ்சுக்கிட்டதுனால சொல்றேன். தகுதியான வாக்காளர் ஒருவர் கூட விடுபடக்கூடாது. தகுதி இல்லாத வாக்காளர்கள் ஒருவர் கூட இடம்பெறக்கூடாது. இதுதான் அதுல உள்ள சாரம்சம் இந்த எஸ்ஐஆர். அதன் அடிப்படையில் தான் புரட்சி தமிழர் பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இந்த தீவிர சிறப்பு திருத்தத்தை வரவேற்கிறார். அந்த அடிப்படையில் தான் வரவேற்கிறார். தகுதி உள்ள ஒருவர் கூட விடுபடக்கூடாது, தகுதி இல்லாத ஒருவர் வாக்காளர்களாக இடம்பெறக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இணைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் ஐயா அனுப்பாரு. இதுல ஒளிமறைவுலாம் இல்லை. இப்ப திமுக பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. வாக்காளர்கள் வந்து இதை நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. ஆனா களத்துல வந்து முதன்மையா அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லா இடத்துலயும் பாத்துட்டீங்கன்னா அவங்க PLA2 வந்து அவங்க பணியாற்றுறாங்க. அப்போ நீதிமன்றத்துல வந்து அவங்க வந்து இதை ஏத்துக்கலைன்னு சொல்றாங்க, நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அறிக்கை கூட கொடுத்திருக்கிறாரு, நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்திருக்கிறது. ஆனா இங்க களத்துல அவங்க முதன்மையா இருந்து, இன்னும் சொல்ல போனா அவங்களே சில இடங்கள்ல போய் படிவங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆர்வமா இருக்காங்க. ஒருவேளை தலைவர் சொல்ல தொண்டர்கள் கேட்கலையோ என்னமோ தெரியல. தலைவர் ஒண்ணு சொல்றாரு, தொண்டர்கள் ஒண்ணு செய்யறாங்க. இது உண்மையான நிலவரம். இப்ப நாங்க எங்க தலைவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கிறோம். அவங்க தலைவர் இது எஸ்ஐஆர் கூடாதுங்கிறாங்க. அவங்க தொண்டர்கள் களத்துல தீவிரமா இருக்காங்க. அப்ப தொண்டருக்கும் தலைவருக்கும் இடைவெளி ஏற்பட்டிருக்கிறதோ அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. அது என்னன்னு நீங்க தான் பார்க்கணும், எனக்கு தெரியல. தம்பி, ஒரு திட்டம் அறிவிச்சா அதுல 2 பேர் 2 கருத்து சொல்லுவாங்க, 2 விமர்சனம் சொல்லுவாங்க, 2 பேர் ஆதரிப்பாங்க, 2 பேர் எதிர்ப்பாங்க. ஒரு சீர்திருத்தம் வருகிற போது அதுல பல கருத்துக்களை வந்து ஜனநாயக டெமோக்ரஸியில எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்கு. உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்கோ அது மாதிரி கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அதெல்லாம் கருத்து சொல்லுவாங்க. அதை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது தேர்தல் ஆணையம். அவங்க பார்த்து எது சரி, எது நியாயம், எது சட்டப்பூர்வமானது என்பதை அவங்க செய்வாங்க. தம்பி, நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன். நான் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர். தமிழ்நாட்டில் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு 4ஆம் தேதி 1 மாசம் நடக்குது. அதுல தீவிரமா பங்காற்றி இதுல முழுமையா தகுதியுள்ள ஒருவர் கூட விடுபடக்கூடாதுன்ற நல்ல அக்கறையில பொதுச் செயலாளர் எங்களுக்கு மக்கள் மீது இருக்கிற அக்கறையில எங்களுக்கு அறிவுரை கொடுத்திருக்காங்க. அதை பத்தி தான் நீங்க சொல்றோம். நீங்க அமெரிக்காவை பாத்தீங்களா, ஆப்பிரிக்காவை பாத்தீங்களா, அண்டார்டிகாவை பாத்தீங்களான்னா அது போய் அங்கதான் நீங்க போய் கேட்கணும். நீங்க ஏஎன்ஏ இருந்தா நீங்க அங்கதான் போய் கேட்கணும். நான் சொல்லி அதுல என்ன விளைவு ஏற்பட போகுது, மாணிக்கம் சொல்லி என்ன ஆக போகுது, இல்ல இவர் தான் சொல்லி தமிழரசு சொல்லி என்ன ஆக போகுது, SS சரவணன் சொல்லி என்ன ஆக போகுது, வெற்றி சொல்லி என்ன, இல்ல நீங்க தான் சொல்லி என்ன ஆக போகுது. அதனால என்ன சொல்லணும், என்ன கேட்கணும், என்ன நடக்கும். இப்ப நான் இங்க இதை சொன்னா நீங்க ஒளிபரப்புனா அது மக்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கணும். ஆப்பிரிக்கால இப்படி நடக்குது, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நான் என்ன நினைக்கிறது சொல்லுங்க. முக்கியமான ஆவணங்களை எடப்பாடி அழிச்சிட்டதா சொல்லி யார் அவரு? எனக்கு உங்களோட தான் தெரியும், உங்களை தான் எனக்கு தெரியுது. நீங்க இன்னும் எனக்கு தலைவரே, நான் என்ன சொல்றேன்னா இந்த எஸ்ஐஆர் பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் இதை பத்தி கேள்வி இருக்கா உங்கள்கிட்ட? நீங்க தலைவர் இன்னும் எங்களுக்கு தெரியல. இப்ப உங்களோட கை கூட இன்னும் ஈரம் கையில. இப்பதான் நம்ம எல்லாம் சாப்பிட்டு வர்றோம். என்ன விவரம்னு நீங்க வந்து இப்படி வந்து 10வது கேள்வி இருக்கும்போது நீங்க காலேஜ்ல பிகாமுக்கு கேள்வியை கேட்டீங்கன்னா 10வது படிக்கிறவங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? அதிமுக பலமுறை அழைச்சி அவர் தீர்மானத்துக்கு நான் தான் உங்களை தலைவரே கூட்டணி பேசுறதெல்லாம் உங்களையும் என்னையும் வச்சுக்கிட்டா பேசுவாங்க. அதெல்லாம் தேவை தலைவர். அதெல்லாம் எல்லா விவரமும் எல்லாம் நடக்க வேண்டியது எல்லாம் நன்மையாவே நடக்கும், நல்லதே நடக்கும், எல்லாம் நடக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும், மக்களுக்கு நன்மை கிடைக்கணும், மக்களை மீட்டெடுக்கணும், ஜனநாயகம் மலரணும். இதுதான் ஒவ்வொரு தமிழர்களுடைய எண்ணமா இருக்கு. அது நிச்சயமா நடக்கும். 26ல தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு டிடிவி தினகரன். அதாவது அதிமுக 3ஆம் போட்டியில்
விஜய் வருகிறனால அதிமுக 3வது இடத்துக்கு போகும் சொல்லியிருக்காரு. இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி, சட்டப்பூர்வமான பிரதான எதிர்க்கட்சி. முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடியா இருந்தாங்க. 43 தொகுதியில நல்லா தெரிஞ்சுக்கணும், இதை ஒளிபரப்பணும். நீங்க 43 தொகுதியில 1,92,000 வாக்குகள் தான் பின்னடைவு. இப்ப அவர் களத்தில் நின்றார் தெற்கு தொகுதியில, இவர் களத்தில் நின்றார் சோழவந்தான் தொகுதியில. இப்படி நீங்க நின்றவங்க எல்லாம் 43 தொகுதியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வெறும் 1,92,000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததை தவிர 5.5 கோடி வாக்காளர்கள்ல 1,92,000 வாக்காளர்கள் இரட்டை இலை கூட்டணிக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்கு கிடைத்திருந்தால், இந்த உள்குத்து இல்லாம இருந்திருந்தால், வெளிக்குத்து இல்லாம இருந்திருந்தால், இந்த ஊம குத்து இல்லாம இருந்திருந்தால் நாங்க எல்லாரும் ஜெயிச்சிருப்பாங்க, இந்த 43 பேரும். இது உடனே நீங்க கேட்கக்கூடாது, ஊம குத்துனா என்ன சார், வெளி குத்துனா இல்ல சார், உள் குத்துனா. அது வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வாங்காதவங்களுக்கு அது சொல்ல முடியாது. இதான் தம்பி நிலவரம். அதனால நான் என்ன சொல்றேன், இப்ப என்ன மாசம் இது, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தீவிரமான மழைக்காலம். இது பருவமழை காலம். இதுல மக்களை பாதுகாக்க வேண்டிய அந்த கடமையும் பொறுப்பு இருக்கு. நீங்க பிப்ரவரி, மார்ச்சுக்கு மேல கேளுங்க, இதெல்லாம் கேளுங்க, அப்ப சொல்றோம். இப்ப நான் சொல்லி என்ன நடக்க போகுது, இல்ல நீங்க சொல்லிதான் என்ன நடக்க போகுது. சொல்றவங்க சொல்லி பேசுறவங்க பேசுனா நடக்க போகுது. சும்மா நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா நான் என்ன சொல்றது. நான் எஸ்ஐஆரை பத்தி இப்ப எங்க பொதுச்செயலாளர் என்ன சொல்லியிருக்காரோ அதை சொல்றேன். நீங்க அதை போட மாட்டீங்க. நான் எதையாவது போகும்போது உனக்கு சொல்லிட்டு அதை போடுறீங்க. நீங்க பிற மாநில வாக்காளர்களை தமிழகத்துல சேர்க்கறதுனால தேசிய கட்சிகளுக்கு தான் வாக்கு அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இப்பதான் தம்பி ஆரம்பிச்சிருக்காங்க, ஓட இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப எப்ப எப்படி ஓடுறாங்க, என்ன ஓடுறாங்கன்னு நீங்க ஏன் கற்பனையிலே சொல்றீங்க. இந்த அருக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து வெப்சைட்ல போட்டிருக்காங்க, எல்லாம் எடுத்து படிங்க. செக்ஷன் வைஸ் கொடுக்குறாங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் பப்ளிக் ரெப்ரசன்டேஷன் ஆக்டில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் ஒரு வாக்காளர், தகுதியுள்ள வாக்காளர்கள் எப்படி இடம்பெறணும், எப்படி சேர்க்கணும், எப்படி நீக்கணும், எப்படி இடமாற்றம் செய்யணும், எல்லா விவரமும் சொல்லியிருக்காங்க தம்பி. அதெல்லாம் படிங்க தம்பி. படிச்சுட்டு நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க. நான் சொல்லி தெரியறத காட்டிலும் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க, அது உங்களுக்கு இன்னும் தெளிவா இருக்கும். போயிட்டு வரட்டுமா? நம்ம